வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழ் இலக்கணத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கணுன்னா கார்த்திகா அக்ரி அப்படின்னு போட்டு சேர்த்தெழுக அப்படின்னு போடுங்க, அது வந்துடும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். நான் சிலபஸ் படி 1 by 1 போடுறேன், அதனால் நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே சேனல்லே கிடைக்கும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உச்சரிப்போட வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், காட்டில் வாழ்வது டேஸ், கடையில் விற்பது டேஸ். காட்டில் வாழ்வது எல்லாத்துக்குமே தெரியும், புலி ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் அந்த புலி எந்த லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியணும். காட்டில் வாழ்வது புலி குண்டுலி தான். அதை வீட்டில் கரைப்பது கடையில் விற்பதுன்னா குச்சிலி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மீனை பிடிப்பது டேஸ், கையில் அணிவது டேஸ் அப்படின்னா மீனை பிடிப்பதுக்கு வலை குண்டுலை, வளையல்னா வளையல், குச்சி தான் லை வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின், பொழுதை குறிப்பது டேஸ், பொறுப்பாய் செய்வது டேஸ் அப்படின்னா பொழுதுனா வேலை, வேலைக்கு பாய் செய்வது, வேலை செய்தலுக்கு குண்டுலை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 4வது கொஸ்டின் போகலாம். 4வது கொஸ்டின் என்னென்னா, ஒழுக்கத்தை குறிப்பது டேஸ், உணவு பயிரை குறிப்பது டேஸ். ஒழுக்கத்தை திணைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உணவு திணை பயிர் இருக்கா, அந்த திணை பயிருக்கு 3 சொல்லி நை. இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயர்ந்து நிற்பது டேஸ், உணவுக்கு பிடிக்கும் டேஸ் அப்படின்னா உயர்ந்து நிற்பது சிகரத்துக்கு குண்டுலை, உனக்கு பிடிப்பது அப்படின்னா நமக்கு பிடிப்பது மலைக்கு இந்த லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், வீரத்தை குறிப்பது டேஸ், விறகை தருவது டேஸ் அப்படின்னா வீரம்னா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரம்னா நம்ம வளர்க்குற மரம்னா குச்சிரா தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். விடிந்த பின் வருவது டேஸ், வீரத்தால் அடைவது டேஸ். விடிந்த பின் காலை, காலை பொழுதுக்கு குண்டுலை, அதை வீரத்தால் அடக்குவதுன்னா மாடு, மாடுக்கு அந்த காலை வருவது குச்சிலை. நெக்ஸ்ட் சான்றோர் வெறுப்பது டேஸ், சாலையில் கிடைப்பது டேஸ். சான்றோர் வெறுப்பது டேஸ்னா கல், அதே சாலையில் கிடைப்பதுன்னா கல், அந்த கல் எரிவோம்ல அந்த கல் குண்டு இல்லை. அது மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின், ஆற்றில் ஓரம் டேஸ், ஆடையில் இருப்பது டேஸ் அப்படின்னா ஆற்றில் ஓரம்ல கரை இருக்கும்ல, அந்த கரைக்கு குச்சிரையும், அதே ஆடையில் கரை அந்த ஏதாச்சும் பட்டுச்சுன்னா கரை இருக்கும்ல, அதுக்கு இந்த ரையும் வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின், மடியை குறிப்பது டேஸ், மடியை குறிப்பதுன்னா குரங்கு, அதே மரத்தில் தாவுவது அப்படின்னா குரங்கு, அந்தருக்கு தான் குச்சிரா வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பறந்து இருப்பது டேஸ், பறந்து செல்வது டேஸ். பறந்து இருப்பதுன்னா உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பறவைனா உலகம், இந்த பறவைனா நம்ம பார்க்குற பறவை. சரிங்களா? விலங்கு அந்த இதில் வரும். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், மரத்தை அறுப்பது டேஸ், மனிதனுள் இருப்பது டேஸ் அப்படின்னு அறம். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின், சுவரில் அடிப்பது டேஸ், மாதத்தில் 1 டேஸ்னா சுவரில் அடிப்பது ஆணி, அந்த ஆணி 3 சொல்லி நீ, அதே மாதத்தில் 1னா ஆணி, அது 2 சொல்லி நீ தான். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பொருந்தாத ஒன்றே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா பறவை, அது குச்சி லை தான் வரும். நெக்ஸ்ட், இலக்கிய மன்ற விழாவிற்கு முகிலில் சிறப்பாக டேஸ் ஆற்றினார், உரை ஆற்றினார், இதுக்கும் குச்சிரா தான் வரும். ஓகேவா? முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார், பணி காரணமாக, வேலைன்னா அதுக்கு 3 சொல்லி நீ. நெக்ஸ்ட்டு, கலைமகள் தன் வீட்டு தோட்டத்திற்கு பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அப்படின்னா அலைக்கு இந்த லை தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிரம் என்பதற்கு பொருள் தலை அப்படின்னா அதுக்கு குண்டு லை தான் வரும். இலைக்கு வேறு பெயர் தலை, இந்த சேலம் சைட்லாம் தலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இந்த லை தான் வரும். வண்டி இழுப்பதற்கு உதவுவது காளை, மாடுக்கு அந்த மாடுனா குச்சி லை தான் வரும். ஓகேங்களா? கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை வானில் டேஸ் பறந்தது, பறந்ததுன்னா பறக்கிறதுக்கு இந்த ரா தான் வரும். கதவை மெல்ல திறந்தான், திறக்கிறதுக்கு இந்த ரா. பூ டேஸ் வீசும், மனம், மனத்துக்கு 3 புள்ளி நா. புலியின் டேஸ் சிவந்து காணப்படும், கண்ணுக்கு 3 புள்ளி எண் வரும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர், குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர், கோலம் குண்டுலா.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அறம் அப்படின்னா அறம்னா கூர்மையான கருவின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அறம்னா தர்மம் அப்படின்னு பார்த்துக்கலாம். மனம்னா அவங்க உள்ளம்னு 2 சொல்லி நாக்கு சொல்லியிருக்காங்க. 3 சொல்லி நாக்குனா வாசனை, நம்ம பூக்கே பார்த்தோம். இது மாதிரி என்கிட்ட நிறைய டாபிக் இதோடு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய டாபிக் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.